இப்ப நீங்க பாக்குற இந்த நாகப்பாம்பு தினமும் இந்த கோவில்ல இருக்கிற வில்வ மரத்துல ஏறி வில்வ இலையை பறிச்சுட்டு வந்து இங்க இருக்கிற மூலவர் லிங்கத்துக்கு தினமும் வில்வ இலையால அபிஷேகம் செய்து பூஜை செய்யுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த புகைப்படங்களை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த நாகப்பாம்பு எதன் வழியா உள்ள வந்து எப்படி வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டு போகுதுன்னு. இங்க பாருங்க, இந்த வில்வ மரத்துல ஏறி எப்படி வில்வ இலையை பறிச்சுட்டு வந்து இந்த சிவபெருமானோட மேல எப்படி பக்தர்களுக்கு காட்சி அளிக்குதுன்னு பாருங்க. ரொம்பவும் அதிசயம் நிறைந்த காட்சிங்க இது. இந்த பாம்பு பாத்தீங்கன்னா சூரிய கிரகத்தை அன்னைக்கும் பிரதோஷ நாட்கள்ல இரவு நாட்கள்ல வந்து சிவபெருமான வழிபட்டு போதாம். வழிபடுறது மட்டும் இல்லாம அதோட சட்டையை கழட்டி சிவபெருமானுக்கு மாலையா அணிவிச்சுட்டு போதாம். இந்த கோவில்ல இருக்கிற இந்த லிங்கத்துக்கு பால் அபிஷேகம், தண்ணீர் அபிஷேகம், எந்த அபிஷேகங்களும் செய்ய மாட்டாங்களாம். 2 அபிஷேகங்கள் மட்டும் தானா. ஒன்று ருத்ராட்ச அபிஷேகம், இரண்டாவது வில்வேல அபிஷேகம் மட்டும் தானா. இந்த அதிசயம் நிறைந்த சிவனாலயம் எங்க இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க சக்தி டிராவலர் இந்த மாதிரி அதிசயம் நிறைந்த சிவனாலயங்களை வீடியோ எடுத்து பதிவிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு வந்து புதுசுனா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கும் பக்கத்துல தேப்பெருமான் நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பத்தின முழு காணொலியும் நம்ம சக்தி டிராவலர் யூடியூப் சேனல்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. இன்னொரு அதிசயம் சொல்றேன், இந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு மறுபிறவே கிடையாது. இந்த கோவில்ல இருக்கிற பாம்பு பாத்தீங்கன்னா அகஸ்திய சித்தர் தான் நிறைய பேரால கூறப்படுது. இந்த மாதிரி அறியாத சிவனாலயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அடுத்த காணொலியில இன்னும் ஒரு அதிசயம் நிறைந்த சிவனாலயங்களை பற்றி பார்க்கலாம். ஓம் நம சிவாய.